வாங்கிட்டு வரணும் மார்க் போடாதீங்க. பண்ணாம அது வந்து என்ன பொறுத்தவரைக்கும் நான் ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா வாங்கிட்டு வரணுன்ற அளவுக்கு அவங்க ப்ரிப்பேர் பண்ணது நம்ம சிஸ்டம் இல்லை. கடைசியில வந்து கேட்டு போட்டோம்னு வைங்க, அது தவறு. அந்த அளவுக்கு முதல்ல திறமை வளர்க்குற மாதிரி எஜுகேஷனும் அப்ரிங்கிங்கும் பேரண்டிங்கும் இருக்கணும்ன்றது. ஒரே நாள்ல இதை பாருங்க, இப்போ என்ன ஒரு காலேஜ்ல கூட நான் முன்னாடி ஒரு காலேஜ்ல போயிருந்தேன், விஐடி சென்னை போயிருந்தேன். நாங்க நிறைய ஸ்டார்ட் அப் பண்ணணும்னா என்ன பண்ணணும், தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு படிச்சுட்டு வந்தவங்கள நம்ம 4 வருஷத்துல என்ன பண்ணினாலும், ஆனா ஒரு இது வந்து ஒரு ஆட்டிடியூட் சேஞ்ச் மாதிரி, அந்த மாதிரி மாற்றுறது வந்து கஷ்டம். நம்ம இந்த இஸ்ரேல் ஏன் அப்படி இருக்கு, அமெரிக்கா ஏன் அப்படி இருக்கு அப்படின்னா, அங்க environment is different. We have to create a different environment in our homes, in our education institution, in our playgrounds. Everywhere the environment has to change if we really have to be a startup nation. அதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து. அதை கடைசியில ஒரு கேட்டு போட்டு நீ இன்டர்ன்ஷிப் பண்ணிட்டு வந்தாதான் பாஸ் பண்ணுவேன் அப்படின்னா, கம்பெனி நீங்க இன்ஃபோசிஸ் மாதிரி பெரிய கம்பெனி எல்லாமே பாத்தீங்கன்னா, the burden of training is on the corporates அப்படின்ட்டு இன்னைக்கு நிறைய கார்பரேட் வந்து அதை சொல்றாங்க. இப்ப இவரு பண்ற பிசினஸே என்ன, காலேஜ்ல வந்தவங்களுக்கும் இண்டஸ்ட்ரி தேவையையும் பிரிட்ஜ் பண்ற பிசினஸ்ல இருக்காது. காலேஜ் ரொம்ப நல்லா பண்ணிட்டுனா அவங்க கம்பெனி வேற ஏதாவது தொழில் பண்ணணும். அப்ப அவர் இருக்கிறதே வந்து காலேஜ் சிஸ்டம் சரியில்லைன்றதுனாலதான் அவர் இருக்காரு. ஆக்சுவலா ஆரம்பிச்சதே அங்க இருந்து ஆரம்பிச்சாலும் அதுதான் அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, அது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அந்த பிசினஸ்ல இருக்கலாம். ஆனா எஜுகேஷன் சிஸ்டம் பேரண்டிங் இதெல்லாம் மாறிட்டு அப்படின்னா கண்டிப்பா குவியோட பிசினஸ் அவர் மாத்திட்டு, அவர் வந்து பேபால் மாதிரி பெரிய நிறுவனங்கள்ல வேலை பார்த்தவர், பயங்கர டேலண்டட் இன்ஜினியர். அவர் இஸ்ரேல் மாதிரி வேற ஸ்டார்ட் அப் பண்ணி உலக அளவில் கம்ப்ளீட் பண்றாரு. நம்ம கிராஜுவேட்டுக்கு வேலை வாங்கி கொடுக்குறது, அது எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. ஸோ லாஸ்ட் கொஸ்டினுங்க, ஏன்னா மணி 9 ஆயிடுச்சு. நான் இதுக்கு மேல பேசுங்கன்னு நீங்க என்ன கூப்பிட்டவங்களுக்கு நான் வந்து கஷ்டம் கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு. ஸோ ஐ எம் நாட் கோயிங் டு டேக் மச் டைம். நான் வந்து கொஸ்டின் கேட்கறதுக்காக வரல, மேமோட கொஸ்டின் இதுக்கு முன்னாடி இந்த கொஸ்டின் ஆன்சர் கொடுக்குறேன். என் பேர் கிரண், ஃபவுண்டர் ஆஃப் நோஜிஸ் ஐடி, மதுரையில் இருக்கிற ஐடி ஸ்டார்ட் அப். ஸோ அவங்களோட கொஸ்டின் வந்து பசங்க வந்து வெளியே போய் வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி அதை மாற்றணும்னு சொல்லி தான் நான் கம்பெனி ஆரம்பித்தேன். 6 இயர்ஸ் குபியோட லான்ச் அப்போ நாங்கள் வந்து அதுக்கு ஸ்பான்சர் 2019 பைத்தான் ஈவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் ஸ்பான்சர் இருந்தோம். அப்போ தான் குபி லான்ச் பண்ணாங்க. ஸோ ஐ நோ தம். நாங்கள் ஆரம்பிச்சதே இந்த காலேஜ்லேயும் இண்டஸ்ட்ரியிலே இருக்கிற கேப் பிரிட்ஜ் பண்ணணும்னு தான். மதுரையில் நாங்கள் இந்த வருஷமும் வந்து we have taken people for their project. ஆனால் அந்த ப்ராஜெக்ட் வந்து அவங்களுக்கு எதில் பிடிச்சிருக்கோ, அவங்க எதில் பண்ண நினைக்கிறாங்களோ, அவங்க எந்த இதில் ஸ்டடீஸ் இருக்கோ அதில் நாங்கள் வந்து பண்ண வச்சோம். பட் அட் லாஸ்ட் இட் ஹஸ் வென்ட் இன்டு a different shape in the college. They have removed their interest, ரிமூவ் பண்ணிட்டாங்க. அவங்களோட எதில் பண்ணணும்னு நினைச்சாங்களோ அதை ரிமூவ் பண்ணிட்டாங்க. பிகாஸ் they asked ஒரு டிசைன் சப்மிட் பண்ண ஸ்டூடெண்ட்டை போய் அவங்க போய் இதில் கோடிங்கே காணாங்க, எது கோட் எழுதுறா அப்படின்னு கேட்டாங்க. ஸோ திஸ் வாஸ் த மிஸ்டேக் we have seen. ஸோ இது வந்து ஐ ஆல்சோ அக்ரி வித் யூ போத் பீப்புள். திஸ் நீட்ஸ் டு சேஞ்ச் ஃப்ரம் த எஜுகேஷன் செக்டர். நம்ம பேசுறதுனால இந்த இதில் எதுவுமே மாறாது. எஜுகேஷன் செக்டரில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ஐ ஆல்சோ ரெக்வஸ்ட், ப்ளீஸ் சேஞ்ச் திஸ். அவங்களை அக்செப்ட் பண்ணுங்க, அவங்க என்ன இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அதை அக்செப்ட் பண்ணுங்க. அவங்க பண்ணிட்டு வர ப்ராஜெக்ட்ல குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. டோன்ட் see if there is a புது ட்ரெண்ட் இருக்கான்னு பாக்குறத விட அவங்க இன்ட்ரெஸ்டோட கொண்டு வந்ததுல குவாலிட்டி இருக்கான்னு பாருங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ் சார். நம்ம தனியா பேசுவோம். பாருங்க மணி ஒரு நேரம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் வந்து ஒரே ஒரு நிமிஷத்துல பயம் சொல்றாங்க. இந்த பயத்தை உண்டு பண்றது அம்மா. நான் ஒத்துக்கிறேன். அவங்க முதல்ல பிசினஸ் பண்றது கிடையாது. பையன் வந்து அம்மா பத்தி அம்மா வந்து ஆரம்பத்துல இருந்து நீ பிசினஸ் பண்ணாதப்பா, பிசினஸ் பண்ண ஒரு பொண்ணு கிடையாது, அந்த இதுல தாரம் பிசினஸ் பண்ண ஒரு பொண்ணு கிடையாது. அது நீங்க வந்து கொஞ்சம் புரிய வைக்கணும். அதுக்குதான் நான் சொல்லிட்டேன் வீட்டுல மாறணும் அப்படின்ட்டு. ஸோ கண்டிப்பா நான் ஒத்துக்கிறேன் அது. ஸோ இப்போ எல்லாருக்கும் கேள்வி கேட்டவங்க எல்லாருக்கும் நன்றி. ஸோ 2வது டாபிக் எனக்கு டைம் இல்லாம பண்ணிட்டீங்க, அதுக்கும் நன்றி. ஸோ வந்து என்னை அழைத்ததற்கு வந்து மிக்க நன்றி. நான் சொன்ன கருத்துக்கள், நான் சில பதில்கள்லாம் வந்து மனம் திறந்து பேசினேன். அதற்கு வந்து
இங்க ஒரு நேரமும் ஸ்பேஸும் கொடுத்ததுக்கும் ரொம்ப நன்றி. ஏன்னா வந்து சில பதில் வந்து அவருக்கு சொன்னதெல்லாம் கஷ்டமா இருந்திருக்கலாம், அந்த டீச்சருக்கு சொன்னதும் கஷ்டமா இருந்திருக்கலாம், எனக்கு புரியுது. இருந்தாலும் வந்து நீங்க அந்த பொறுமையா கேட்டு பெருசா அப்ஜெக்ட் பண்ணி கோவப்படாம இருந்ததுக்கு ரொம்பவே நன்றி. தேங்க்யூ வெரி மச். நான் சொல்றதுல முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த வேண்டுகோள் இருக்கு. நீங்க எல்லாரும் பிசினஸ் கம்யூனிட்டி, இஸ்ரேல் அளவுக்கு நீங்க ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சு அதனால தமிழ்நாடு உயர்த்தணும்ன்ற வேண்டுகோளோட நன்றி நன்றி சார். எவ்வளவு நேரம் வந்து வெளியே மழை பெஞ்சிட்டு இருந்துச்சு, உள்ள எல்லாரும் அருமையான மழை